எப்பொழுதாவது உங்களுக்கு மற்றவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற பயம் வந்திருக்கா? நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்ற கவலை, தனிமை, இல்ல நாம எதுக்குமே லாக்கி இல்லையோ அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்களை வாட்டியிருக்கா? அப்படி இருந்தா இன்னைக்கு இயேசு பேசுற இந்த நற்செய்தி உங்களை பார்த்துதான். இயேசு இந்த நற்செய்தி முழுவதுமே கிட்டத்தட்ட 3 தடவை ஒரு முக்கியமான வார்த்தைய திரும்பி திரும்பி சொல்றாரு. அது நம்ம வாழ்க்கையே மாத்திர சக்தி கொண்டது. பயப்படாதீங்க. ஆனா ஏகப்பட்ட ஏமாற்றங்களும் கவலைகளும் நிச்சயமற்ற தன்மைகளும் நிறைந்த இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு எப்படிங்க பயப்படாம இருக்க முடியும்? இந்த தியானத்தோட கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருங்க. ஏன்னா இன்னைக்கு கடவுள் கொடுக்க போற இந்த வார்த்தை உங்களுக்குள்ள ஒரு புது விடுதலையையும் இந்த உலகத்தால தரவே முடியாத ஒரு நிம்மதியையும் கொடுக்க போகுது. ஒன்னா சேர்ந்து இந்த இறை வார்த்தைகளை தியானிப்போம். நம்பிக்கை சுடர் வலியொலிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நற்செய்தி நூல்கள்ல மற்ற எல்லா வார்த்தைகளையும் விட அதிகமா பயன்படுத்தின ஒரு வார்த்தை இருக்கு. அவரோட இந்த எல்லா போதனைகளிலும் அது ஒரு பல்லவி மாதிரி திரும்ப திரும்ப வரும். அது என்னன்னா, பயப்படாதீர்கள். இன்னைக்கு மத்தேயு நற்செய்தியிலும் இந்த வார்த்தை 3 வாட்டி ஒலிக்குது. ஏன்னா நாம நம்ம மனசுக்குள்ள இந்த பயம் எவ்வளவு ஆழமா வேரூன்றி போயிருக்குன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். மற்றவங்க நம்மள தப்பா எடை போடுவாங்களோங்கிற பயம், தோத்து போயிடுவோமோன்ற பயம், யாருமே இல்லாம தனிச்சு போயிடுவோமோ அப்படின்ற பயம். இன்னைக்கு கடவுளுடைய வார்த்தை நமக்கு வர ஆபத்துக்கள் ஒன்றும் இல்லாம ஆக்கிடும்னு சொல்லல. ஆனா நம்ம யாருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க அப்படின்ற உண்மைய புரிஞ்சிக்க வச்சு நம்மள உள்ளுக்குள்ள இருந்து மொத்தமா மாற்றுகின்றது. எரேமியா இருட்டிலும் தளராத விசுவாசம். முதலாவது வாசகம் பைபிள் இருக்கிற தீர்க்கதரிசிகளிலேயே ரொம்ப யதார்த்தமான நம்மள மாதிரி உணர்வுகள் உள்ள ஒருத்தரை நமக்கு அறிமுகப்படுத்துது. எரேமியா ஒன்னும் பயமே இல்லாத சூப்பர் ஹீரோ ஒன்றும் கிடையாது. அவரும் கஷ்டப்பட்டாரு. 4 பேரோட அவதூறு பேச்சுகளை கேட்டு வேதனைப்பட்டாரு. கூட இருந்த நண்பர்களே அவரை கைவிட்டுட்டாங்க. பலர் பழித்து பேசுவத பார்த்தேன். சுற்றிலும் ஒரே திகில், அவன் மேல் குற்றங்கள் சுமத்துங்கள் என்றனர் அப்படின்னு எரேமியா 20:10 சொல்லுகின்றது. எல்லோரும் அவருக்கு எதிராக சதி செய்யற மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த பயங்கரமான மன உளைச்சலுக்கு நடுவுலையும் அவருக்குள்ள ஒரு சூப்பரான நம்பிக்கை பிறக்குது. அது சுத்தி இருக்கிற சூழ்நிலைய பார்த்து வந்தது இல்லை, கடவுள் மேல வச்ச நம்பிக்கை. ஆண்டவரோ வலிமை வாய்ந்த போர் வீரராக என்னோடு இருக்கிறார் என்கிறார் 20வது அதிகாரம் 11வது வசனத்திலே எரேமியா. ஒன்னும் எல்லாம் நல்லா நடக்குங்க அப்படின்னு பொய் சொல்லல. சூழ்நிலை மோசமாக இருந்தாலும் கடவுள் என் கூட இருக்காருன்னு தான் சொல்றாரு. சொந்த திருச்சபைக்குள்ளேயே பல எதிர்ப்புகளையும் அவமானங்களையும் நேர்ல சந்தித்த புனித தெரேசா அவிலா அவர்கள் தன் ஆன்மீக டைரியில அழகா எழுதுறாங்க. எதற்கும் கலங்காதே, எதற்கும் பயப்படாதே, எல்லாம் கடந்து போகும், கடவுள் மாறாதவர். முதிர்ச்சியான விசுவாசம்ங்கிறது புயலே வராம இருக்கிறது இல்ல, புயல் அடிச்சு துவம்சம் பண்ணும் போதும் நம்ம கால் அடியில இருக்கிற பாறை அசையாம நிக்குதே, அதுதான் விசுவாசம். அளவிறந்து பெருகியது பாவத்தை மிஞ்சும் இறை கிருபை. புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய கடிதத்துல ஒரு ஆழமான கேள்வியை தொடர்றாரு. ஆரம்பத்துல இருந்தே பாவத்துல மூழ்கி கிடக்கிற இந்த மனித குலத்துக்கு உண்மையிலேயே விழிவு காலம் உண்டா? அதுக்கு அவர் கிறிஸ்பா ஒரு பதில் சொல்றாரு. மறைநூல் கூறும் இந்த வீழ்ச்சியும் கடவுள் தந்த அருட்கொடையும் ஒப்பாக
ஒரு மனிதனின் வீழ்ச்சியால் பலர் இறந்தனர். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதரின் வழியாக கிடைத்த கொடையும் பலருக்கு அளவிறந்து பெருகியது. ரோமை 5:15. இந்த இடத்துல பவுல் அளவிறந்து பருகியது என்று வார்த்தையை 2 தடவை பயன்படுத்துகின்றார். கடவுளுடைய கிருபை பாவத்துக்கு ஈக்குவலா மட்டும் வர்றது இல்லை, அதை அப்படியே அடிச்சு தூக்கி போயிட்டது. மீட்புங்கிறது நம்ம பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றது மட்டும் இல்லை, அதை விட பல மடங்கு மேலான நிலைக்கு நம்மளை உயர்த்துது. நம்ம தப்புகளையும் பாவங்களையும் நினைச்சு நாம எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போறோமோ அப்போதெல்லாம் பவுலுடைய இந்த வார்த்தை நமக்கு ஒரு டானிக் மாதிரி இருக்கும். கடவுள் நம்ம பாவத்தோட அளவை பார்த்து ரியாக்ட் பண்றது இல்லை, அளவே இல்லாத அவரோட அன்போட அளவை வச்சுதான் நமக்கு கிருபை செய்கிறார். பல சிட்டுக்குருவிகளை விட நீங்களே மேலானவர்கள். தனித்தனியாக நேசிக்கும் அன்பு. இயேசு நற்செய்தியில் கடவுள் நம்ம மேல வச்சிருக்கிற அக்கறைய புரிய வைக்க ரொம்ப குட்டியான கியூட்டான ஒரு உதாரணத்தை சொல்றாரு. ஒரு காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? ஆயினும் உங்களுக்குள் இருக்கும் தந்தையின் விருப்பமின்றி அவற்றுள் ஒன்று கூட தரையில் விழாது. உங்களுடைய தலைமுடி எப்பொழுதும் அனைத்தும் எண்ணப்பட்டிருக்கின்றன, எனவே பயப்படாதீர்கள். பல சிட்டுக்குருவிகளை விட நீங்களே மேலானவர்கள். ஒரு மனுஷனுடைய திறமை, அழகு, அவனுடைய சக்சஸ், இதை வச்சுதான் இந்த உலகம் அவனோட மதிப்பை முடிவு பண்ணுது. ஆனா இயேசு முற்றிலும் மாறுபட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. நம்மளை பத்தின அத்தனை சின்ன சின்ன விஷயங்களையும் கடவுள் கவனிச்சு எண்ணி அன்பு செய்கிறார். இந்த அன்புல இருந்துதான் சாட்சியா வாழ்வதற்கான ஒரு தைரியம் பிறக்குது. மக்கள் முன்னிலையில என்னை ஏற்றுக்கொள்ளும் எவரையும் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை முன் அவருடைய முன்னிலையில் நான் ஏற்றுக்கொள்வேன். 4 பேருக்கு முன்னாடி கிறிஸ்துவை ஏத்துக்கிறதுனா ஏதோ மதத்தை பரப்பது கிடையாது. நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பயம் இல்லாமல் நேர்மையா வாழ்ந்து காட்டுறதுதான். இறுதியாக, எதிர்ப்புகளுக்கு நடுவுலையும் நம்பிக்கையோடு இருந்த எரேமியா, பாவத்தையே அடிச்சு நசுக்கிற கிருபையை பற்றி பேசுற பவுல், நம்ம தலைமொழிய கூட எண்ணி வச்சிருக்கிற இயேசு, இவங்க எல்லாரும் இன்னைக்கு நமக்கு ஒரே ஒரு உண்மையை தான் புரிய வைக்கிறாங்க. நாம ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் ரொம்ப ஆழமாக யாராலையும் அழிக்க முடியாத அளவுக்கு அன்பு செய்யப்படுகிறோம். இந்த அன்பை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் பயத்துக்கான மருந்து நமக்கு கிடைக்கும். அது ஏதோ சும்மா பாசிட்டிவ் திங்கிங் பண்றதுனால இல்லை, மனுஷ தைரியத்தினாலேயோ வர்றது இல்லை. அந்த சிட்டுக்குருவிகளையே கைவிடாத கடவுளுடைய கைகள் தான் நம்ம வாழ்க்கையும் இருக்கின்ற அந்த அசைய முடியாத நம்பிக்கையில இருந்து வர்றது. இன்னைக்கு அந்த நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அது நம்ம வாழ்க்கை மூலமாக மற்றவங்களுக்கும் தொடரட்டும். இன்னைக்கு இயேசு நமக்கு ஒரு சூப்பரான உண்மையை ஞாபகப்படுத்தியிருக்கிறாரு. நாம் ஒன்றும் அனாதையா கிடையாது. நாம மறக்கப்படவும் இல்லை, கைவிடப்படவும் இல்லை. கடவுள் நம்மளை நல்லா தெரிஞ்சு வச்சு நல்ல முறையில அன்பு செய்கிறாரு. இந்த இறை வார்த்தைகள் உங்களுடைய மனசை தொட்டு இருந்தாக்கா கமெண்ட் பாக்ஸ்ல ஆண்டவரே உம்மை நம்புகிறேன், ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ, ஐ வில் நாட் ஃபியர், நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு எழுதுங்க. ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ. உங்களோட இந்த விசுவாச சாட்சியை கண்டு நம்ம எல்லாரும் சந்தோஷப்படுவோம். உங்களுக்காக இந்த நம்பிக்கை சுடர் சார்பாக ஜெபிக்கவும் செய்வோம். அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. வார வாரம் இந்த நற்செய்தி விளக்கங்கள் மற்றும் கத்தோலிக்க விசுவாச கருத்துக்களை தெரிஞ்சுக்க நம்பிக்கை சுடர் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
இப்பொழுது நாம் சேர்ந்து ஜெபிப்போமா? எல்லாருக்கும் அமைதியும் நன்மையும் உண்டாகட்டும். ஆண்டவரே, பயம் எங்களையே அப்படியே முடக்கி போடும் பொழுது, எங்கள் தப்புகளோட பாரம் எங்களை அமுக்கும் பொழுதும், எங்களுடைய தலைமுடி கூட உம்மால் எண்ணப்பட்டிருக்கின்றது என்ற உண்மையையும், உம்மோட கிருபை எப்பொழுதுமே அதிகம் என்கிறதையும் எங்களுக்கு ஞாபகப்படுத்தும். பயமில்லாமல் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ்ந்து எங்கள் வாழ்க்கை மூலமாக உம்மை இந்த உலகத்துக்கு காட்ட எங்களுக்கு தைரியம் தாரும். ஆமேன். இயேசுவின் நாமம் வாழ்த்தப்படுவதாக.